உரிமையே கொண்டாடு நீ நிறைவாழ்வு பெறவே பண்பாடு நீ. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல் இறைவா, உம் புனிதர்களின் உருவத்தை படத்திலோ சுரூபத்திலோ வடித்து அவற்றை ஊனக்கண்களால் உற்று நோக்கும் எங்கள் ஞானக்கண்களால் அவர்களுடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருளினீரே. புனிதரான புனித அருளானந்தருடைய சுரூபத்தை நாங்கள் இந்த இடத்திலே பயன்படுத்த இருக்கின்றோம். குறிப்பாக அவருடைய பெயரை தாங்கிய இந்த மறைபணி நிலையம், குறிப்பாக இதனுடைய இயக்குனர், செயலாளர்கள், வேதியர்கள், அருட்கண்ணியர்கள், உடன் ஒத்துழைப்பாளர்கள், குறிப்பாக இந்த நிறுவனத்தின் வாயிலாக பயிலுகின்ற பயன்பெறுகின்ற அனைவரும் இந்த சுரூபத்தை உற்று நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது இவரை போல ஒழுக்கத்திலும் இவரை போல இறைவனுக்கும் சிறந்தவர்களாய் இவருடைய குருதி சிந்திய அந்த இடத்தில் விளங்குகின்ற புதுமைகள் எல்லாம் இவரை உற்று நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது இவருடைய பேரருளால் இந்த இடத்தில் புனிதம் கமழ அருள் புரிவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். புனித அருளானந்தர் நாமநாள் மன்றாட்டு. செம்மண்ணில் புனிதராம் அருளானந்தரே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் என்றோடு சொல்லவும். செம்மண்ணின் புனிதராம் அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செம்மண்ணில் புனிதராம் அருளானந்தரே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். செம்மண்ணின் புனிதராம் அருளானந்தரே, பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். செம்மண்ணில் புனிதராம் அருளானந்தரே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். செம்மண்ணின் புனிதராம் அருளானந்தரே, பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே புனித அருளானந்தரின் துணை நாடி மன்றாடுவோம். இறைமகன் இயேசுவின் விசுவாச சாட்சியாக அவரது நற்செய்தியை பரப்ப தமிழகம் வந்து அயராது உழைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராது தாங்கி ஓரியூர் மண்ணில் இரத்தம் சிந்தி மறித்து இயேசுவோடு இன்று மகிமையில் விற்றிருக்கும் எங்கள் காவலான புனித அருளானந்தரே, தூய வாழ்வின் மாதிரியே, ஏழைகளின் ஆதரவே, நம்பிக்கை வாழ்வின் வழிமுறையே, உமது வீர விசுவாச வாழ்வை எண்ணி நாங்கள் உம்மை போற்றுகிறோம். உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் அசைக்க முடியாத எதிர்நோக்குடன் உம்மை தேடி வந்துள்ளோம். பாவிகளாகிய எங்களுக்கு பரமத்தந்தையிடம் மன்றாடும். நாங்களும் உம்மை போல இயேசுவின் சாயலை தாங்கி உயிருள்ள ஆலயங்களாக திகழ இறைவனை மன்றாடும். உம்மை நம்பி வந்த எங்களை விடாதையும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசிர்வதியும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. The
மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஜெபிப்போமாக. அன்பே உருவான ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தையை அறிவிப்பதற்கும் இந்த வார்த்தையை வாசிக்க அநேகர் தங்களுடைய செவிகளால் கேட்பதற்கும் பயன்படுத்தப்பட இருக்கின்ற இந்த வாசக மேடையை நீர் அர்ச்சித்து புனிதப்படுத்துவீராக. இதை பயன்படுத்துகின்ற குருக்கள், பொதுநிலையினர், அன்பின் ஆண்டவரே, இதை உம்முடைய வார்த்தையை அறிவிக்கின்ற கருவியாக பயன்படுத்த இருக்கின்ற இந்த வேளையில் இந்த இடத்திலிருந்து அறிவிக்கப்படுகின்ற வார்த்தை அநேகருடைய உள்ளத்தை தொடக்கூடியதாகவும் அவர்கள் உள்ளத்தில் ஒரு மனமாற்றத்தை கொடுக்கக்கூடிய விதத்திலும் அமைய இந்த வாசக மேடையை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்மை மகிமைப்படுத்துவதற்காக இதை நாங்கள் நாள்தோறும் பயன்படுத்த உம்முடைய அருள் ஆசி இவற்றின் மீது இறங்குவதாக எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் இந்த வாசக மேடையை அர்ச்சித்து புனிதப்படுத்துவாராக. புனித அருளானந்தர் அவர்கள் 1647 ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் நகரில் பிறந்தார். அவரது இயற்பெயர் ஜான் டி பிரிட்டோ ஆகும். இளமையில் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்ட போது அவரது தாய் மரியன்னையின் பரிந்துரையால் கடவுளிடம் வேண்டி இயேசு சபையில் சேர்த்திடுவதாக நேர்த்தி செய்தார். நோய் குணமடைந்த பின் அவரது நேர்த்தியை நிறைவேற்றி இயேசு சபையில் இணைந்தார். இந்தியாவிற்கு வந்த அருளானந்தர் 1673ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு மறைபணிக்காக வந்தார். இந்திய கலாச்சாரத்தை ஆழமாக நேசித்து ஒரு சந்நியாசியாக வாழ்ந்து அருளானந்தர் என்ற இந்திய பெயரை ஏற்றார். தமிழ் மொழியை கற்று தமிழர் வாழ்க்கை முறையை ஏற்று எளிமையான வாழ்க்கை நடத்தி கிறிஸ்துவின் நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்தார். தியாகமும் இரத்த சாட்சியும் அவரது மறைப்பணி பலரின் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. இறுதியில் 1693ஆம் ஆண்டு பிப்ரவரி 4 அன்று ஒரத்தநாடு, ஊரியூர், தமிழ்நாடு பகுதியில் கிறிஸ்துவின் நற்செய்திக்காக தம் உயிரை தியாகமாக அளித்து இரத்த சாட்சியாக மரணமடைந்தார். திருச்சபையின் கௌரவம் 1853 ஆசீர்வதிக்கப்பட்டவர். 1947 புனிதர், இந்தியாவின் முதல் இரத்த சாட்சி புனிதர் என போற்றப்படுகிறார். நமக்கான செய்தி: புனித அருளானந்தர் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தருவது உண்மையான விசுவாசம், தைரியம், தியாக மனப்பான்மை, இந்திய கலாச்சாரத்துடன் இணைந்த கிறிஸ்தவ வாழ்வு. புனித அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய மறைப்பணி நிலையத்தின் பாதுகாவலராக இருக்கிற புனித அருளானந்தருக்கு விழா எடுத்து சீரும் சிறப்புமாக கொண்டாடுகிற இந்த தருணத்திலே அவருடைய வாழ்க்கையை நாம் ஏற்கனவே முன்னுரையில் வாசித்திருக்கிறோம். அவருடைய வாழ்வு எவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வாக இருந்தது. அந்த அர்ப்பணிப்பின் விளைவாக தன்னையே இழக்கிற, தன்னையே கொடுக்கிற, ஒரு மறைசாட்சியாக கொடுக்கிற அளவிற்கு எவ்வளவு துணிவோடு அவர் செயல்பட்டார் என்பதை நாம் உணர்ந்து பெருமிதம் கொள்கிறோம். அப்படியே வாழ முயற்சி செய்ய முயலப்போகின்றோம். இந்த மறைப்பணி நிலையம் சாதாரண மறைப்பணி நிலையமாக, வெறும் மறைப்பணி நிலையம் என்ற பெயரிலே இருந்தபோது நம்முடைய மறைமாவட்டத்தின் 2ஆம் பாதுகாவலராக இருக்கின்ற புனித அருளானந்தரை தேர்ந்தெடுத்தது என்பது மிக சால சிறந்ததாகவே இருக்கிறது. உண்மையாகவே இவருக்கு மகிமையும் நம்முடைய மறைமாவட்டத்திற்கு ஆசியுமாக இந்த நாளும் இந்த புனிதரும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே இப்படிப்பட்ட புனிதருடைய வாழ்வை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக்காட்டாக கொண்டு வாழுகிற பொழுது உண்மையாகவே அவரிடத்தில் இருக்கிற துணிவும், அவரிடத்தில் இருந்த பணிவும்,
ஆண்டவர் முன்னிலையிலே அவருடைய திருவுருவத்தை நாடுகிற அந்த பக்குவமும் நம்முடைய வாழ்க்கைக்கு கிடைக்கும் என்பது எந்த விதத்திலும் மாற்றமில்லை. எனவே இன்றைய நாளிலே சிறப்பாக நம்மையே ஒப்பு கொடுத்து புனித அருளானந்தரைப் போல துணிவு கொண்டவர்களாக மறை சாட்சிகளாக வாழ்வதற்கும் மறைப்பணி செய்வதிலே இன்னும் ஆர்வத்தோடு நாம் உழைப்பதற்கும் மக்களை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருவதற்கு எப்பேற்பட்ட பாடுபட்டாவது மக்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்குமான துணிவையும் ஆற்றலையும் ஆண்டவர் தாமே புனித அருளானந்தர் வழியாக நமக்கு தரும்படியாக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இந்த உன்னத வழியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடத்திலே மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் மையே வாழ்த்துகின்ற உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யார். உமது மேலாமாட்சி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே ஏக மகனாக ஜெனித்த ஆண் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராயும் இறைவனே இறைவனின் திரு செம்மறியே தந்தையினின்று நீத்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவர் தூயவர், நீ ஒருவர் ஆண்டவர், நீ ஒருவர் உன்னத பரிசுத்த ஆவியினர் தந்தை
நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் நாட்டில் உமது மீட்பின் நற்செய்தியை அறிவிக்க புனித ஜான்தே பிரிட்டோவின் இதயத்தை உம்மீதும் மக்கள் மீதும் கொண்ட குன்றா அன்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும், எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து முதல் வாசகம். பிரிவு 13 இறைவாக்கியங்கள் 15 முதல் 17 மற்றும் 20 முதல் 21 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இயேசு வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாயிருக்கிறார்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சியுள்ளதாய் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. என்றுமுள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளை. அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தொருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. எளிய குரல் தனிலே இசையொன்று இசைக்கின்றேன் இறைவா. எளிய குரல் தனிலே என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. இசையொன்று இசைக்கின்றேன் இறைவா இதனிலே. காலத்தின் குரல் தனில் தேவா உன் காலடி ஓசை கேட்கிறது. காலத்தின் குரல் தனில் தேவா உன் காலடி ஓசை கேட்கிறது. ஆதியும் அந்தமும் ஆகினாய், ஆதியும் அந்தமும் ஆகினாய். மழலையின் சிரிப்பில் உன்னெழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. மழலையின் சிரிப்பில் உன்னெழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. இசையொன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல் தனிலே. என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. இசையொன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல் தனிலே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள். உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர்.
அல்லேலூயா அல்லே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவர் ஆக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அருமை சகோதரர்களே, சகோதரிகளை, இந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான நாள். நம்மளுடைய பாதுகாவலர் ஆகிய தூய அருளானந்தருடைய திருவிழாவை விசேஷமாக அந்த பெயரை தாங்கியிருக்கின்ற அனைவருக்கும் ஒருவருக்கொருவர் நமது திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஹாப்பி ஃபீஸ்ட் டு எவ்ரி ஒன். கரங்களை தட்டி. இயேசுவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமாக சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, பாரம்பரிய கதை ஒன்று. இயேசு தன்னுடைய சீடர்களை போயிட்டே இருந்தாராம். அப்போ போகும்பொழுது தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லியிருக்கிறாரு, எல்லாரும் ஆளுக்கு ஒரு கல் எடுத்துக்கிட்டு என்னை பின்பற்றுங்க அப்படின்னு. அப்போ எல்லாரும் கல் எடுத்துருக்குறாங்க, பெரிய பெரிய கல்லாக தூக்கியிருக்கிறாங்க. ஆனால் யூதாஸ் மட்டும் இத்தினோண்டு கல் எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு மற்றவங்கள்ட்டெல்லாம் கேலி பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். ஏசு கல் எடுக்க சொன்னார்ல, பெருசாக சின்னதான்னு சொன்னாரா? ஏன்டா இப்படி வேகாத வெயிலில் இவ்வளோ பெரிய கல்லை தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இவர் பாக்கெட்லேருந்து இத்தினோண்டு கல் எடுத்து எல்லார்ட்டையும் காமிச்சிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே வரார். கொஞ்சம் தூரம் போனவுடனே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நம்ம போகிற இடத்துல இனிமேல் நமக்கு சாப்பாடு கிடைக்காது, அதனால் நீங்கள் கொண்டுட்டு வர கல்லெல்லாம் உங்களுக்கு அப்பமாக மாறட்டும் அப்படின்ட்டார். இப்போ பெரிய பெரிய கல்லாக தூக்கிட்டு வந்தவங்களுக்கு பெரிய பெரிய அப்பம் 3 நாளைக்கு வச்சு திங்கிறாங்க. யூதாசு பாக்கெட்லேருந்து கையை விட்டு பார்த்தா சின்ன அப்பம், கைக்கும் பத்தில் வாய்க்கும் பத்தில் எல்லாத்தையும் கையை இருந்து ஆரம்பிச்சிட்டார், எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம்னு சொல்லி. கொஞ்சம் தூரம் போனவொன்னு ஆண்டவர் சொன்னாராம், இப்போ 2 கல் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி. இப்போ யூதாசு கொஞ்சம் தெளிஞ்சிட்டார், எதுக்கு சின்னதாக ஒன்று எடுத்து வைப்போம், பெருசாக ஒன்று எடுத்து வைப்போம், ஏசு எப்படி சொல்கிறாதுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன கல் ஒன்று எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு பெரிய கல் எடுத்து தோளில் வச்சுட்டு போயிட்டுருக்கிறார். மற்ற சீடர்கள்லாம் ஈக்குவலாக இருக்கிற கல்லை எடுத்துகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனவுடனே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இது வரைக்கும் நம்ம நடந்த பாதை நல்ல பாதை, இனிமேல் நம்ம நடக்க போகிற பாதை கற்கள் முட்கள் நிறைந்த பாதை, அதனால் நீங்கள் கொண்டுட்டு வர 2 கல்லும் உங்கள் காலுக்கு செருப்பாக மாறட்டும் அப்படின்ட்டார். இப்பையும் யூதாசு பாக்கெட்லேருந்து கைவிட்டு பார்த்தா 2ஆம் நம்பர் சைஸில் ஒரு செருப்பு வச்சுருக்கிறாரு, 10ஆம் நம்பர் சைஸில் ஒரு செருப்பு வச்சுக்கிட்டு போட்டு நடக்கவா முடியும்? இது பாரம்பரியமாக சொல்லுகின்ற ஒரு கதையாக இருக்கலாம். இந்த நாளிலே இயேசுவை பின்பற்றுகின்றவர்கள், ஆண்டவர் சொல்கிறார் நற்செய்தியை, கோதுமை மணி மண்ணில் விழுந்தால் ஒழிய அது அப்படியே தான் இருக்கும், அது அப்படியே பலன் கொடுக்காது, அது மடிந்தால்தான் பலன் கொடுக்கும் என்று. அந்த விதத்திலே ஆண்டவருடைய பணியை ஏற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னா ஜான் தி பிரிட்டோ, தூய அருளானந்தர். எப்படி இவர் ஆண்டவரால் தொடப்பட்டார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு காரியம். நம்ம தொடக்கத்தில் முன்னுரையிலே அதை எல்லாவற்றையும் இரத்தின சுருக்கமாக தெளிவாக சொன்னார்கள். அதில் கொஞ்சம் இன்னும் சிறப்பாக நம்ம சிந்திக்க வேண்டும் என்றால், நம்மளுடைய இந்தியாவில் இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, சின்ன சவேரியார் அப்படின்னு அருளானந்தரை சொல்லுவார்கள். ஏன் இவர் சின்ன சவேரியார் என்று சொல்கின்றார்கள் என்றால், இவருக்கு எப்படி ஆண்டவரால் முதல்ல தொடப்பட்டார். 1658 இவர் நோய்வாய்ப்பட்டு சாகர தருவாயில் போயிடுறார். இவர் நோய்வாய்ப்பட்டு, இவர் போர்ச்சுகல் லிஸ்பன் நகரில் பிறந்தவர். அங்கே அந்த பெற்றோர் அப்பா இறந்துடுறாரு. அம்மாவுடைய வளர்ப்பில் தான் இந்த அருளானந்தர் வளர்கின்றார். அப்போது நோய்வாய்ப்பட்டு சாகர தருவாயில் போயிடுறாரு. அப்போ அவருக்கு வயசு 11 வயசு. அப்போ அந்த அம்மா இந்த சவேரியாரிடம் ஒரு வேண்டுதல் வைத்தார்களாம். என்ன வேண்டுதல் அப்படின்னா, என் மகனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து பிழைக்க வைத்து விட்டால் 1 வருஷம் நீங்கள் போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை என்னுடைய மகனுக்கு போட்டு 1 வருஷம் ஒரு தவ முயற்சிகளை செய்யக்கூடியவனாக அவனை மாற்றி விடுகின்றேன்.
இதுதான் சவேரியார்கிட்ட அவங்க அம்மா வச்ச ஒரு வேண்டுதல். அதே போல் அவருடைய நோயிலிருந்து விடுபட்டு அவர் பிழைத்து கொள்கின்றார். அம்மா பையனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த பாருப்பா, உனக்காக ஒரு வேண்டுதல் வச்சேன், உடம்பு சரியாயிடுச்சுனாக்கா உனக்கு சவேரியாருடைய உடையை உடுத்தி அந்த 1 வருஷம் நீ தவ வாழ்க்கை வாழணும். சரிம்மா, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 1 வருஷம் அந்த தவ உடையை அவர் உடலிலே உடுத்தி கொள்கின்றார், ஜெபிக்கின்றார். இப்படியே இந்த 1 வருஷம்தான் வேண்டுதல். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த 1 வருஷத்தில் ஆண்டவரை அதிகமாக இவர் சுவைக்க ஆரம்பித்து விட்டார். அவர் முடிவு பண்ணார், சவேரியார் எப்படி இந்தியாவுக்கு போய் பணி செஞ்சாரோ அதே போல் நானும் இந்தியாவுக்கு போய் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கின்றவராக மாறி அங்கிருந்து புறப்பட்டு இந்தியாவுக்கு சேசு சபையிலே சேர்கின்றார், குருவாக மாறுகின்றார். அதன் பிறகு அவர் இந்தியாவுக்கு வருகின்றார். குறிப்பாக தமிழகத்தில் தென்பகுதியிலே அவர் தன்னுடைய பணியை கோவா இப்படி பல இடங்களிலே ஆரம்பித்து தென்பகுதியிலே தமிழகத்திலே வந்து மரவநாடு இப்படி பல இடங்களிலே அவர் பணி செய்ய ஆரம்பிக்கின்றார். இது இரத்தின சுருக்கமாக அவருடைய அந்த வரலாறு நிகழ்வு. இப்போ அவர் இந்த ஓரியூரில் எப்படிப்பட்ட இரத்த சாட்சியாக மரித்தார், அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறப்ப, அந்த இடத்தை ஆட்சி செய்து வந்த மன்னன் சேனாதிபதி அப்படிங்கிற ஒரு மன்னன், அங்கே குறுநில மன்னர்களும் சில பேர் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தவர் யார் அப்படின்னா தடியத்தேவர் அப்படிங்கிறவர். அவருக்கு நோய், அந்த நோய் எந்த அளவுக்குன்னா வைத்தியர்களெல்லாம் பார்த்து எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் பிழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஓரியூர் அருளானந்தர் அந்த பகுதியில் தான் அவர் பணி செய்கின்றார். அருளானந்தர் ஒரு வேளை வந்து எனக்கு ஜெபித்தால் எனக்கு சுகமாகும். அவர் வந்து இத்தனைக்கும் ஒரு கிறிஸ்தவர் கிடையாது, வேறு மதத்தை சேர்ந்தவர். அவருடைய விண்ணப்பம் அருளானந்தர் வரணும், எனக்கு ஜெபிக்கணும். அருளானந்தர் வந்து பல இடங்களில் பிஸியாக இருக்கிறார். அப்போ தன்னுடைய சீடர் சிலுவை நாயக்கர், அந்த சீடர் ஒருத்தர், அவரை வந்து அனுப்புகிறார். நான் ஜெபிக்கல, நான் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன், நீ போய் அந்த தடியத்தவருக்காக போய் ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ப்ரேயர் பண்ணுறாரு. படுத்த படுக்கையாக இருந்த ஆள் எந்திரிச்சிறாரு. எந்திரிச்சவுடன் அருளானந்தரால் அனுப்பப்பட்ட சீடருக்கே இவ்வளவு வல்லம் இருக்குதுனாக்கா, இந்த அருளானந்தரை நான் நேரில் சந்திக்க வேண்டும் என்று அவரே கிளம்பி வரார். தடியத்தேவர் வந்து, நான் என்ன செய்யணும், ஏன்னா எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தது நீங்கள் தான். இவர் சொல்கிறார், நான் இல்லை, ஆண்டவர் தான் கொடுத்துருக்கிறார். இப்போ நான் என்ன பண்ணணும், ஏன்னா அவருக்கு வந்து 5 மனைவியர். அவர் சொல்கிறார், முதல் மனைவியை மட்டும் உனக்கு உரிமையாக வைத்து கொண்டு மற்ற 4 பேரையும் வீட்டுக்கு அனுப்பு அப்படின்றார். உடனே ஞானஸ்தானம், அப்போ தான் ஞானஸ்தானம் கொடுக்க முடியுங்கிறார். உடனே அந்த 4 பேரையும் அப்படியே அனுப்ப வேண்டாம், உன்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும், ஏன்னா அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு பிரித்து கொடுத்துரு, உன் முதல் தாரத்தோடு மட்டும் நீ வாழு என்று சொல்லி அனுப்புகிறார். இப்போ அப்படி அனுப்பப்பட்ட அந்த 4 பெண்களில் ஒருத்தி இந்த சேனாதிபதி அந்த மன்னனுடைய கூட பிறந்த தங்கை, அவள் பேர் கடலாயி. இப்போ வீட்டுக்கு அனுப்பப்பட்டவுடன் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சேனாதிபதி கோபம் கொள்கின்றான். ஏன்னா என் தங்கச்சி வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டானே. யார்? இவர் மேலே கோபம் இல்லை, தடியத்தேவர் மேலே கோபம் இல்லை. அந்த தடியத்தேவரை மனம் மாற்றியது யார்? அருளானந்தர். அப்போ இந்த அரசன், இவர் தான் பேரரசன், அங்கே இருக்கிறவங்களாம் சிற்றரசன். அந்த தன்னுடைய எல்லைக்கு உட்பட்ட ஒரு இடத்துல வெளிநாட்டிலிருந்து ஒருத்தன் வந்து இப்படி பணி செய்து என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டானேன்னு சொல்லி கோபப்பட்டு அவன் அரெஸ்ட் பண்ணுறான். அரெஸ்ட் பண்ணி சித்திரவதை, ஒரு பாலுங்கிணத்தில் அப்படியே தலைகீழாக கட்டி அப்படியே தொங்க விட்டு கீழே விடுறது சித்திரவதை. அதே போல் அவரை ஒரு பெரிய பாறாங்கல் அங்கிருந்து மேலே உருட்டி விடுகின்றார்கள், அங்கேயும் கீழே விழுகின்றார். அவ்வளோ சித்திரவதை. அப்போ அவரை குதிரை வண்டியில் அப்படியே மல்லாக்க 2 கையை கட்டி அந்த குதிரை வண்டி அப்படியே போகுது, இழுத்துக்கிட்டே போகுது. அப்படி போகும்பொழுது அந்த ஓரியூருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நெல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, இன்றைக்கி போனால் தெரியும். அந்த ஊர் தொடக்கத்தில் புல்லூராக இருந்தது, ஏன்னா அந்த ஊரில் வந்து புல் மட்டும்தான் முளைக்குமா. அப்போ தரன்னு இழுத்துக்கிட்டே போகிறாங்க குதிரை வண்டியில். இவர் அந்த துன்பத்தை தாங்கி கொண்டே போகின்றார். போகும்பொழுது ஒரு இந்து பெண்மணி வீட்டிலிருந்து ஒரு மோர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வந்து அப்படியே அவருக்கு சித்திரவதை தாங்க முடியாமல் அழுதுகிட்டே இருக்கும் பொழுது அவருக்கு கொஞ்சம் வாயில் ஊற்றுறாங்க. ஊற்றினவுடன் கேட்குறாரு, இந்த ஊர் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லி. இந்த ஊர் பேர் புல்லூர் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இனிமேல் இந்த ஊர் நெல்லூர் என்று அழைக்கப்படும். அதிலிருந்து விவசாயத்தில் அந்த இடத்துல வளர்கின்ற நெற்கதிர்கள், இன்றைக்கி அந்த ஊருக்கு போனீங்கன்னா அந்த வைக்கோலை யாரும் பக்கத்து ஊருக்கு விற்கவே மாட்டாங்க. அந்த ஊரில் இருக்கிறது அவர்கள் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அருளானந்தரால் வந்த ஆசீர்வாதம்
அதை அடுத்தவங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அந்த ஊர்க்காரர்கள் இன்னே நாள் வரைக்கும் அந்த வைக்கோல் அனைத்தையும் அங்கேயே பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு நெல் விளைச்சல் அந்த இடத்துல. இவர் சொன்ன அந்த வாய் முகூர்த்தம் ஆசீர்வாதம் அந்த ஊருக்கு ஆசீர்வாதம். சாக போகிற நேரத்தில் கூட அந்த ஊரை ஆசீர்வதித்து விட்டு தான் அவருடைய உயிர் பிரிக்கின்றது. கரெக்டாக பிப்ரவரி 4ஆம் தேதி அவர் வெட்டு போகிறதுக்கு முன்னாடி அவர் கையில் எப்பொழுதும் அந்த சிலுவையை பார்த்துருப்போம். அந்த சிலுவை பிப்ரவரி 1ஆம் தேதி ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகின்றது அருளானந்தருக்கு. இந்த சிலுவையை பக்கத்து பங்கில் பணி செய்யக்கூடிய பொத்தேரோ என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபாதருக்கு அந்த சிலுவை அனுப்பிடு அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த சிலுவையை ஒரு ஆள் மூலம் கொடுத்து அனுப்புகிறார். எதற்காக அந்த சிலுவை அங்கே கொடுக்கப்பட்டதுன்னு தெரியதில்லை. அந்த ஃபாதரும் வாங்கி வச்சுக்கிட்டு ஏன் அருளானந்தர் பயன்படுத்துகிற சிலுவை என் கையில் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கும் புரியல. 4ஆவது நாள் பிப்ரவரி 4ஆம் தேதி அவர் வெட்டுப்பட்டு அந்த இடத்துல இறந்தது. அந்த வெட்டியது யார் அப்படின்னா பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். பெருமாள் அவரை வெட்டியது. வெட்டி 7 நாட்கள் ஓரியூரில் தொடர்ந்து மழை நிற்கவே இல்லையாம். 7 நாள் தொடர்ச்சியாக மழை. அப்போ அந்த பெருமாள் வெட்டின அந்த பெருமாள் எந்த இடத்துல வெட்டுப்பட்டாரோ அந்த இடமே மண் எல்லாமே சிகப்பாக மாறி விடுகின்றது. அது மட்டுமல்ல, தான் செய்த அந்த பெரிய தவறுக்காக பெருமாள் அந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு 6 மாதமாக அழுது கொண்டே இருந்தாராம். அழுது ஞானஸ்தானம் எடுத்து இவருடைய குடும்பங்கள் ஆயிரக்கணக்கில் எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து அப்படியே மாற ஆரம்பிக்கின்றார்கள். இதுதான் இவருடைய வரலாறாக இருக்கின்றது. ஆகவே இவரை இன்னொரு விதத்தில் நம்ம சொல்லலாம், ஸ்நாபக அருளப்பருடைய வாழ்க்கைக்கு இவரை தொடர்புபடுத்தி பார்க்கலாம். ஏன்னா அங்கே ஏரோதியாளை பொருட்டு அங்கே சொல்லுகின்றார், இப்படிப்பட்ட ஒரு பெண் நீ வைத்திருக்க வேறு மனைவியை வைத்திருப்பது ஆகாது என்று சொல்லி அவரும் தலை வெட்டப்பட்டு தான் அங்கே இறக்கின்றார். அந்த விதத்தில் இவருடைய லைஃப்பையும் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 2 பேருடைய லைஃப்பும் தொடர்பாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இப்படி ஆண்டவருக்காக வேத சாட்சியாக மரித்தவர்கள். ஆகவே இந்த இப்படிப்பட்ட இவர் நம்மளுடைய மறை மாவட்டத்தில் 2வது பாதுகாவலர். அதோடு நம்மளுடைய மறைப்பணி நிலையத்திலே அவர் பாதுகாவலராக இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்க இந்த அருமையான நாளிலே அவரைப் போல நம்மளுடைய வாழ்வை நீதிக்காக போராடுகின்ற ஒரு வாழ்வை பெற்று நாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாக திகழ இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமேன். அன்புள்ளங்களே, நம் அனைவரும் எழுந்து நின்று இந்த திருவிழா பெருநாளில் நமது விண்ணப்பங்களை ஒருவேளை சொந்தமாக நமது விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்திலே நமது அருளானந்தர் வழியாக பரிந்துரை கேட்டு நாம் ஒப்பு கொடுப்போம். இதோ வருகின்ற நாட்களிலே உங்களுடைய தமிழகத்திலே நடக்கின்ற இந்த சட்டமன்ற தேர்தலை நிர்வாகி ஆஸ்வதியும் ஆண்டவரே, எங்களுடைய நாட்டிற்கு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கவும், மக்களுடைய எண்ணங்களையும் எழுச்சுகளையும் அவருடைய துன்பங்களிலும் பங்கேற்று அவர்களுக்கு வேண்டிய நலன்களை செய்யக்கூடிய நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து வழிநடத்திட வேண்டி இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். இரக்கமுள்ள தந்தையே, எம் இறைவா, அருமையான நாளில் எங்களின் பாதுகாவலராம் புனித அருளானந்தர் மெய்ப்பு பணி இந்த மையத்திலே கடந்த ஆண்டில் மெய்ப்பு பணி பேரவை என்று சொல்லி உருவாக்கப்பட்டிருக்கிற அமைப்பு மிக சிறப்பாக செயல்படவும், புனித அருளானந்தர் வழியாக இந்த பணியானது பொதுநிலையினரை மையப்படுத்தி செயல்பட இருக்கிற திட்டங்கள், செயல்கள், நோக்கங்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படவும், இந்த நாளிலே சிறப்பாக இங்கே சிறப்பு வருகை தந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்நாளில் திருவாளர் ஜான் உடைய குடும்பத்திலே திருமணம் கலந்து கொள்ளக்கூடிய தருணம் சற்று தள்ளி போனாலும் அந்த சுப காரியம் இனிதே நடைபெறட்டும், அந்த திருமணம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இதுமாக இந்த நேரத்திலே நாங்கள் எதிர்நோக்கி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவைகளும், இங்கே இருக்கக்கூடிய அருள் தந்தையர்கள், அருள் கன்னியர், பொதுநிலையினர் ஒவ்வொருவரும் 2026ஆம் ஆண்டில் எவ்வகையான ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தில் கொண்டிருக்கிறோமோ அந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் தாரும்.
எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் ஈழ்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இதோ இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற எங்களுடைய பாதுகாவலரான புனித அருளானந்தர், மேலும் உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நம் அனைவரும் கரம் உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் அருளும் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே. எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே. எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியரிடம் என்னுடைய ஆன்மா நம்முடைய சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையால நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என் மாள நீராயி மலர் வாழ ஒளியாய் நலம் சேர்க்கும் என் மன்னவா. அனைவரும் நான் சொல்ல சொல்ல புனித அருளானந்தரை நோக்கிய ஜெபம். செந்தமிழ் நாட்டிலே இயேசுவின் நற்செய்தியை போதிக்க மகிமை நிறைந்த திருத்தூதரை சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த புனித அருளானந்தரே, எங்கள் மீது உமது கருணையை பொழிந்தருளும். எங்கள் குடும்பங்கள், உற்றார் உறவினர்கள் அனைவர் மீதும் மனமீது இறங்கியருளும். இறைவனின் ஏவுதலுக்கு
இடைவிடாது செவிசாய்த்து உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தை எண்ணியுமை போற்றுகின்றோம். கடின பயணங்களை மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தாண்டிய தளராத உள்ளத்தையும் ஊக்கத்தையும் எண்ணியுமை போல்கின்றோம். உமது இதயத்தை பற்றி எறிந்த அன்பு தீ எங்கள் இதயத்திலும் பற்றி எறிய செய்தருளும். உமது மீட்பு பணியினை நாங்கள் மனமுவந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியருளும். மகிமை நிறைந்த பாதுகாவலரே, எங்கள் மாபெரும் இந்திய நாட்டின் உமது ஆன்மீக உழைப்பையும் ஜெப தபங்களையும் வீர தியாகத்தை முன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டை தயவாய் பெற்றுத்தந்தருளும். அருமையான அன்பு உள்ளங்களே, அந்த நாளிலே அந்த சுருவம் மேலே உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் எண்ணினேன். அன்றைய நாளில் அது தள்ளி போனது. அதேபோல் இந்த நாளையும் ஏற்கனவே முன்குறித்தேன், இந்த நாளும் தள்ளி போனது. இந்த நாள் என்று சொல்லும்போது பிப்ரவரி 4ஆம் தேதி தந்தையர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்பம் அமைஞ்ச பிறகு அதனுடைய அழகை வேறங்கிற மாதிரி வந்த புதுசில் தேவைகள் முன்ன பின்ன இருந்தாலும் இப்பொழுது ஒரு குடும்பமாக அவ்வளோ அழகாக, நான் எப்போதுமே இப்படி தான், பெரம்பலூரில் கூட நான் அவங்கவுங்க செய்வாங்க, நான் ஒரு பக்கமாக தான் நிற்பேன், ஒரு ஓரமாக நின்றுப்பேன், வேலை அது பாட்டி நடக்கும். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு காரியத்தையும் பெருமைக்காக நான் சொல்லவில்லை, ஒவ்வொருத்தருக்கிட்டும் ஒவ்வொரு வார்த்தை தான் சொன்னேன். அப்படியே மனமும் இப்போ அவங்க நினச்சா இது என்ன அது எப்போ சொல்கிறீங்க பேசலாம், எல்லாம் யாருமே அப்படி பேசக்கூடிய தந்தையர்கள் இல்லை. ஒருவர் மட்டும் நமக்கு வர வேண்டியவர் திருவழிபாட்டு குழு சமய நல்லிணக்கம் ஃபாதர் வில்லியம், எட்வர்டு வில்லியம். சாமி கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட பார்க்குறேன், பாடாலூரில் பங்கு சமையராக இருக்கிறாரு, முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன், இல்லைன்னா கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த நாளில் இங்கே நமது அன்பு அழைப்பை ஏற்று இது நமது விழா, பங்கு பேரவை மறைபணி என்பது பொதுநிலையினுடைய மையம். ஆகவே அருள் தந்தையர்கள், அருள் கன்னியர்கள், பொதுநிலையினர் மூவரும் சேர்ந்து அற்புதமாக கொண்டாடிய ஒரு அருமையான தருணம். இந்த நேரத்தில் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் பலத்த ஒரு நன்றியை எங்கள் சார்பாக உங்கள் சார்பாக தெரிவித்து மகிழ்கிறோம். தேங்க்யூ. அதேமாரி அண்ணன் பெரியவங்க, இன்றைக்கெல்லாம் முக்கியமான விஷயம் அங்கே இருக்கணும், ஆனாலும் எப்படின்னு தெரியல, உண்மையிலேயே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இது ஒரு பெரிய சந்தோஷம். 224 பேருடைய பிரதிநிதிகளாக நீங்கள் இங்கே இருக்கீங்க, அந்த ஒரு நிறைவு எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆகவே அக்கா லதா அவங்க, பாபா அண்ணன், நம்ம செல்வா அண்ணன், ஆரோக்கியராஜா அண்ணன், அதே போல் இங்கே வந்திருக்கக்கூடிய சார், நம்ம ரீகன், அவங்க அத்தனை பேருக்கும் அவங்களுக்கு நன்றியை கரவொலி எழுப்பி நாம் தெரிவிப்போம். மாதந்தோறும் புதன்கிழமை ஓரியூர் நமது பாதுகாவலருடைய திருத்தலத்தில் நவநாள் திருப்பலி நடக்கிறது. அதுபோல வேதியர்கள் மாதந்தோறும் ஒன்று கூடும் தருணத்தில் புதன்கிழமையை நாம் தேர்ந்தெடுத்து கொண்டு இங்கே திருப்பலி நாம் நிறைவேற்றுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மகிழ்ச்சியால் ஊற்றம் பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித ஜான் தி பிரிட்டோவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் இவ்வுலகிலும் மீது கொண்ட உண்மையான அன்பில் வளரவும் விண்ணக மாட்சியை என்றும் அடையவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
புனித அருளானந்தரின் பாதுகாவலில் என்றும் வாழ்ந்திடுவோம். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு செம்மண் சீமையே கொண்டாடு நீ, நிறைவாழ்வு பெறவே பண்பாடு நீ. தென்னகத்திருநாடே ஒளிர்ந்திடு, ஆனந்தமாய் கை கொட்டி விளையாடு. கரிசல் மண்ணில் விழுந்த முத்தே